Hey guys, welcome back to my channel That Girl. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு மேக்கப் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். நான் மேக்கப்பில் எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் ஒரு மேரேஜ்க்கு நான் ரெடி ஆக போகிறேன். அதை அப்படியே உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கெட் ரெடி வித் மீ ஃபார் அ வெட்டிங். ஸோ இந்த தான் பேசிக்கலி இந்த வீடியோ. ஸோ இதில் நான் என்ன அவுட்ஃபிட் போடுறேன், அது எங்கே வாங்கினேன், என்ன ஜுவல்ஸ் போடுறேன், என்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னா, இங்கே வந்து எனக்கு மிரர் இருக்குது, பார்த்திங்கன்னா மிரர் இருக்குது. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இப்படி மேக்கப் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி தான் வந்து ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்கப் ப்ராசஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லைனா லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிப் பாம்க்கு இப்போ நான் மேக்கப் போடுறதுக்காக எடுத்துருக்கிறது வந்து இந்த மினிமலிஸ்டோட SPF லிப் பாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லிப் பாம் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஸ்கின் கேர் பண்ணிவிடுங்க. ப்ராப்பராக எல்லாமே பண்ணல அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கின் கேருக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்க சீரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளோட ஹைலரானிக் ஆசிட் சீரம். ஸோ இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ எனி மாய்ஸ்சரைசிங் சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்கின்னில் வந்து மேக்கப்லாம் போடும்போது ரொம்ப ட்ரை ஆகும், ஃப்ளேக்கி ஆகும். அதனால ஒரு நல்ல ஒரு சீரமில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மேக்கப் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் மாய்ஸ்சரைசருக்கு டெர்மாக்கோட இந்த விட்டமின் இ டெய்லி மாய்ஸ்சரைசர். ஸோ இதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ ஆப்ஷனல். ஸோ நான் வந்து ஆக்வாலாஜிக்காவோட இந்த வாட்டர்மெலன் க்ளோ சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போ மேக்கப் போடுறீங்க அப்படின்னாலும் ஸ்கின் ப்ரெப் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பேசிக் ஸ்கின் கேர் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி வந்து போட வேண்டிய விஷயம் வந்து ப்ரைமர். ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் போடுறோம்னா ப்ரைமர் கொஞ்சம் அவசியம். அண்ட் நிறைய உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் ஹெட்ஸ், எனக்குலாம் பார்த்திங்கன்னா மூக்குள்ள நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். அண்ட் ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரைமர் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ப்ரைமருக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இன்சைட்டோட 3-in-1 ப்ரைமர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்ட் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும், நீங்கள் லைட்டாக எடுத்தால் போதும். ஸோ இது வந்து மேக்கப்பை வந்து ஒரு மாதிரி ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சீலர். நான் ஆக்சுவலாக கன்சீலர் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கன்சீலர் போட்டு எனக்கு ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். பட் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து கன்சீலர் போட்டுக்கலாம். கன்சீலருக்கு ஐ ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து இந்த இன்சைட்டோட கன்சீலர் பேலட், அப்புறம் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரேஞ்ச் கரெக்டர்லாம் இருக்குது. ஸோ நான் கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் வந்து எதுக்காகனா நம்ம அண்டர் ஐயில் டார்க்னஸ் அண்ட் எதாவது டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு. இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரி இருக்க தான் பிடிக்கும். ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ கன்சீலர் எனக்கு இதுக்கு மேலே போட விருப்பம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஃபிட்மியோட இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து 310 என்னோடய ஷேட். ஸோ இதுதான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஃபவுண்டேஷனுமே எனக்கு நிறைய அப்போனா பிடிக்காது. ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி அதை பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஃபவுண்டேஷன் ப்ரஷ்.
அண்ட் மேக்கப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கழுத்தை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய பேஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ, காஜல், மஸ்காரா இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோ நான் ஃபில் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ் செட் வாங்கியிருந்தேன் நான். மினிஸோவோட ப்ரஷ் செட். இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் என்ன ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பேலட்டு. ஸோ நேம் அழிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேலட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேட்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு வேக்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து வேக்ஸ். ஸோ இந்த வேக்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு பவுடர் அப்ளை பண்ணோன்னா ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இந்த லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஐப்ரோ முடிச்சிச்சு. பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். பவுடருக்கு வந்து ஃபிட்மியோட இந்த பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பேஸ் பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐ மேக்கப் மூவ் பண்ணலாம். ஸோ ஐ மேக்கப்புக்கு வந்து காஜல் அண்ட் ஐலைனர், மஸ்காரா இது தான் வந்து பேசிக்காக போடுவோம். பட் என்கிட்ட ஐலைனர் கிடையாது. அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து காஜலுக்கு இந்த எஸ்கேவோட காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காஜல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இதுதான் அப்படின்னு எந்த பிராண்டும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு பிராண்ட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ காஜல் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது வந்து ஐலைனருக்கு நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஐலைனர் இல்லை. ஆக்சுவலாக இருக்குது. என்ன ஐலைனா இந்த லாக்மேயோட ஐகானிக் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். அண்ட் அதே மாதிரி ஃபேஸஸ் கனடாவோட இந்த மேக்னெட்டிக் ஐஸ் அப்படிங்கிற ஐலைனர். இது ரெண்டுமே வந்து வாட்டர் ப்ரூஃப். பட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படின்னா இது போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்மஜ் ஆகி ஃபுல்லாக உங்களோட மேலே ஐலிட்ஸ்லலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் இது வாட்டர் ப்ரூஃபே கிடையாது ஆக்சுவலி. ஸோ அதனாலே எனக்கு இது பிடிக்காது. ஸோ அதுக்கு பதிலாக தான் ரீசெண்டாக நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த மாமா ஆர்த்தோட இது பென்சில் மாதிரி இருக்கும். இது பேர் ஸ்டே கோல். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி வந்து இது வந்து ஐப்ரோ பென்சில் மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து லைனருக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்து ஸோ இப்படி வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இப்படி வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வந்து வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னால் இப்போ இப்படி பார்த்து வரைய முடியாது. கண்டிப்பாக கண்ணாடி பார்த்து தான் வரையணும். நான் வரைஞ்சிட்டு வந்து காட்டுறேன். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட வந்து இந்த ஷார்ப்னர் வந்து கூட வரும். ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாக ஷார்ப் பண்ணிக்கலாம். ஷார்ப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய விங்டு லைன்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் இது வந்து ஷார்ப்பாக இல்லை. அதனால் என்னால் விங்ஸ்லாம் ட்ரை பண்ண முடியுது. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் அப்படியே நார்மலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா இதெல்லாம் வராதுன்னா நார்மல் ஐலைனர் லாக்மேயில் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது நான் வாங்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. அதனால இதை வச்சு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் மேக்கப். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐ ஷேடோ கூட போட்டுக்கலாம். நம்ம வேணால் மேலே லைட்டாக ஐ ஷேடோ அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட். சாரி கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இந்த கலர் போடுறேன் நான். ஆக்சுவலாக ஐலைனர் போட்டதுக்கப்புறம் ஐ ஷேடோ போடக்கூடாது. இட்ஸ் மை மிஸ்டேக். நான் மறந்துட்டேன். நான் எப்போவுமே ஐ ஷேடோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஐ ஷேடோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஐலைனர் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ஐலைனர் லைட்டாக தான் தெரியுது. ஸோ லைட்டாக ஐ ஷேடோ அப்ளை பண்ணியாச்சு.
நீங்கள் வந்து மேக்கப் போடுறீங்கன்னா ஐ ஷேடோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐலைனர் இருக்குவாங்க. இப்போது ஐ மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிப்ஸ்டிக் போட போகிறோம். ஸோ லிப்ஸ்டிக்கு வந்து ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட் இருக்குது. ஸோ இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி போகிறேன். இது வந்து கலாபார்லேருந்து ஆட்டே லாட்டே அப்படிங்கிற ஒரு ஷேட் 007. அதுக்கு முன்னாடி நான் லிப் லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர். ஸோ இது வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மேக்கப் ஓவர். நம்ம வந்து காஸ்டியூம் தான் போட போகிறோம். ஸோ காஸ்டியூம் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான சாரீ தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து வாங்கியிருந்தது. ஸோ சென்னை சில்க்ஸில் இப்போ ரீசெண்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ், பட் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பேங்கிள், ஸோ சில்வர் அப்படிங்கிறதுனால இந்த பேங்கிள் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு பிங்க் சோக்கர், பட் இது வந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். And this is my final look. Hope you like this video. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Bye bye.